ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளிப் சேனல்ல இருந்து கூலி படத்தோட ரோஸ் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஃபைனலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்து ஒரு ஃபீல் இந்த படத்துல கிடைக்கல. கொஞ்சம் கமல் ரஜினி இருவரும் வந்து தொழில் ரீதியா வந்து ரைவல்ஸ். ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுவார்கள். அப்படி இந்த வருஷம் அவன் ஒரு தக்லீஃப் கொடுத்துட்டான், நம்ம சைட்ல இருந்து கூலி இறக்கடா. இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. ஓ மை காட், எப்போ ட்ரெய்லர் ஹைப் இல்ல, ட்ரெய்லரை வந்து எப்படி ஹைப் இல்லாம கட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதோ இருக்கு. அது உண்மையிலேயே அப்படியே இருந்துச்சு. ஹைப் இல்லாம கட் பண்ணிருக்கனால உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சோம். தான் மாப்ள இப்படி ஸ்ட்ராங்கா சொல்லி ஹைப் இல்லாம கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா லியோ வந்து ஏற்கனவே ட்ரெய்லர் சூப்பரா இருந்துட்டு உள்ள வந்து எக்ஸ்பெக்டேஷன்ல ஆடியன்ஸ் ஏமாந்துட்டாங்க. அது இந்த படத்துல நடக்காது. ஹைப் இல்லாம கட் பண்ணு, உள்ள வந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிட்டு போனோம். இப்ப இந்த படம் வந்துருச்சுல்ல, இப்ப ஹைப்போட ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணிருங்க. ஓப்பன் சேலஞ்ச், ஹைப் வர மாதிரி ஒரு ட்ரெய்லரை இந்த படத்துல இருந்து கட் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஏன்னா நிஜமா பிலோமின் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஹைப் வர்ற சீன்ஸை தான் எடுத்து ட்ரெய்லரா அடுக்கி இருக்காப்ல. அதை பார்த்துட்டு இவனுங்க என்னென்ன சொன்னானுங்க. அந்த சேர் வந்து சாதாரண சேர் இல்ல, அது வந்து ஒரு மெஷின். போலாம். அதனாலதான் 30 வருஷம் ஆஃப்லைன். அந்த கோல்டு வாட்ச்ங்கிறது சாதாரண வாட்சுகள்ல திருப்பி நம்ம முன்னாடி பின்னாடி போயிட்டு வர முடியும். அது போக அந்த கிரேவியார்ட்ல தோன்ற சீன் ஒன்று இருக்கு. அப்படின்னு என்னன்னா, இறந்தவர்களை மீட்டு கொண்டு வர மாதிரி காட்சி அமைப்பு படத்துல இருக்கு. தியரி ஒண்ணு இருக்கு, மாதிரி ஒரு ஷாட் வந்திருக்கும். அதை பார்த்து நான் சொன்னாலே அந்த பிளட் ஸ்பிளாஷ் வந்தது காருக்குள்ள, அங்க ஆளே இருந்திருக்க மாட்டான் பின்னாடி. இப்ப தெரியலையா உங்களுக்கு? அது இன்விசிபிள் மேன் உபேந்திரா அந்த பவுடர் போடுறது வந்து அந்த மாதிரி இன்விசிபிள் மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்புறம் கொக்கைன் ஏன் சொல்றாங்க, அது அப்படி போட்டு அவனை இழுக்கிறதுக்கு தான். நான் கொக்கைங்கிறது வந்து பெரியம்மா அந்த மாதிரி ஒரு பீரங்கி அந்த மாதிரி எதையே கொண்டு வர போறாப்ல, தன்னுடைய ட்ரெடிஷனல் போறாப்ல அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டப்பாவை திறந்தா நிஜமாவே கொக்கி. கொக்கி தூக்குடா மூட்டை, வாங்குடா 50 காசு. ஆடியன்ஸ் எல்லாம் அந்த சாவு சேர்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தானுங்க தியேட்டர்ல. தியேட்டருக்கு அந்த பக்கம் வந்து கடல் இருந்தது. நான் பார்த்த தியேட்டர்ல அந்த அலை சவுண்ட் எல்லாம் கேக்குது. அரங்கம் அதிரட்டுமே, மழை, ஒரு ட்ரக் போகுது. பிச்சை கேட்காதீங்களா கைத்தட்டல. ஏன் இவங்க ட்ரெய்லரை பார்த்து இப்படி ஹைப் ஆனாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உளவியல் சிக்கல் ஒண்ணு இருக்கு. அது வந்து இவங்களோட மூளை இவங்களால வந்து டிஸ்கிரெடிட் பண்ண முடியல. நம்ம தப்பா எடை போட்டிருக்க மாட்டோம், இல்ல மீனிங்ஃபுல்லா தான் ஒரு படம் பண்ணுவார், மீனிங்ஃபுல்லா தான் ஒரு ட்ரெய்லர் இருக்கும். இது கண்டிப்பா ஒரு டீகோடிங் பண்ணக்கூடிய அளவு ஒர்த்தான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களோட பிலீஃபை இவங்களே எப்படி டிஸ்கிரெடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் நம்பிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து நல்ல ஒரு படமா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய இன்டெலக்சுவலான கேள்விகள் கேட்கறது. அவரோட பார்ட் 2 என்ன, லியோ பார்ட் 2, விக்ரம் பார்ட் 2, கைதி பார்ட் 2. கைதி பார்ட் 2 எல்லாம் கேட்குறீங்கல்ல, கைதியோட பியூட்டியே சார் நான் ஜெயில இருந்தது மட்டும் தானே தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஹார்பர்ல கொக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பிளாஷ்பேக்கை சொல்லாம விட்டதுடைய அந்த இது இருக்குல்ல, என் மண்டைக்குள்ள அது விஸ்தாரமா விரிஞ்சு கிடக்குது. கைதி படத்தோட பிளஸ் அதுதான், ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிளைன் பண்ணாததுதான் அதோட பிளஸ். என்னென்னமோ எல்லாம் பண்ணிருப்பான். லியோல அதான் வீக்னஸாவே வந்துச்சு, ஃபிளாஷ்பேக் எக்ஸ்பிளைன் பண்றது. பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற கதையை விட ஆடியன்ஸ் சொல்ற ஃபேன்ஸ் தியரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கையை கைவிட மாட்டேங்கிறாங்க. சில சமயங்களில் நம்பிக்கையை கைவிடுவதும் நல்லது. இத ராம் சொல்லல. எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று தோணுச்சு. இயக்குநர்களுக்கு வந்து எழுத்தாளர்கள் வந்து கூட பக்கபலமா இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். ரத்னகுமார் மிஸ் பண்ணி ஷேப்பப் ஆயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் இல்லாம சங்கர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியும்ல. ஆமா, இந்த ரிசர்வேஷனுக்கு எதிரான ஜோக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு படம் ரொம்ப ஒரு மாதிரி சப்பையா இருக்கு. அது இருந்ததுன்னா ஒரு ஃபயர் இருக்கும். இந்த படத்துக்கு வந்து கூலின்னு பேர் வச்சதுக்கு பதிலா மூலர் கூடம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்களுமே வந்து மடுமட்டைகளா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன. ஆனா ஒரே ஒரு அறிவாளி ஒருத்தர் தான் அந்த படத்துல, சத்யராஜ். அவர் வந்து இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்ட், உலகத்திற்கு மிக தேவையான ஒரு சாதனத்தை அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அது என்னன்னா, உட்கார்ந்த இடத்துல உங்களை பொசுக்கிற ஒரு மிஷின். அதை வந்து பேட்டன்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்கன்னு அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் வேற. என்னோட நல்ல கண்டுபிடிப்பு இங்க யாருமே வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க.
எவாலுவேஷன்ல தோத்துருவாரு. எந்திரன் படத்துல ரோபோட்டை கொண்டு வந்து இந்த மாதிரி காட்டுவார் எல்லாரும் முன்னாடியும். அது மாதிரி இவரு அந்த பழைய சேர், இரும்பு சேர் ஒன்று கொண்டு வந்து இதுல யார் வேணா வந்து உட்காருங்க எரிச்சுக்கிட்டு கிரிமட்டோரியத்துல 2 மணி நேரம் தான்டா கொடுத்தீங்கன்னா அழகா ஒரு சட்டியில கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுத்தா போதும். போன்ஸ் சாம்பல்லாம் கரெக்டா போட்டு மிக்சிங்கோட வந்துடும் நமக்கு. அது வந்து காற்று மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. இந்த பபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த ஆள் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் கண்டுபிடிப்புகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, he finds problems for his solutions. முதல்ல சொல்யூஷனை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை தேடி ஓடுறது. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ உங்களுக்கு கொடை வேணும், கொடை. இப்போ உங்களுக்கு உள்ள ஃபேன் வேணும், ஒரு ஃபேன். இப்போ மழையும் வெயிலும் அடிக்கிற சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த பபிக் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல அவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். வளர்ந்தா என்ன கண்டுபிடிப்பான்? நடமாடும் எரித்தகன மேடையை கண்டுபிடிப்பாங்கிற பதில தான் எனக்கு கூலிப்பட சொல்லியிருக்கு. இது என்ன ஆகி போச்சு, ஒரு கட்டத்துல வந்து ராஜசேகருக்கு அடிக்ஷன் ஆகி போச்சு. ஐயோ இப்ப எரியறத பாக்கணுமே, இவனுக்கு யாரையா ஒருத்தரை கூட்டிட்டு வரணுமே சொல்லி அவங்க என்ன பண்றான், இவனே செட் பண்றான். அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பக்கம் போனீங்கன்னா 3321 போட்டு அமுக்கிடுவாங்க, பாரதி வரும். இன்னைக்கு நமக்கு பேமெண்ட். இந்த ராஜசேகர் கேரக்டர் மாதிரியே அதை தொடர்ந்து பண்ணக்கூடிய தேவா கேரக்டரும் பிரீத்தி 2 பேருமே எரிக்கிறத வந்து அப்படியே பார்த்தவங்களுக்கு வந்து அது வந்து இது மாதிரி ஆயிடுது, சிகரெட் பிடிக்கிற மாதிரி, போதைப் பொருள் பழக்கம் மாதிரி ஆயிடுது. என்ன வரும், போதை வரும், அடிக்காமலே வரும். சத்யராஜ் அதை பார்க்கும்போது ஒரு இதை பண்ணதான் முடியலையே, நடுக்கம்லாம் இல்லை. ஆமா நல்லா ஏறிறான்ல, பின்ன அப்படிதான் இருந்துச்சு. கொக்கா இந்த படத்துல எல்லா கேரக்டர்களுமே மலுமட்டைகளா இருக்காங்கன்னு சொன்னோம்ல. இந்த சைமன்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய டான். அவன் வந்து ஒரு ஹார்பரே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு அவர்தாங்க மட்டம் பண்ணிட்டாங்க படத்துல. என்னோட குறிக்கோள் மல்மட்டியா இருக்கிற இந்த காம்படிஷன்லயும் நான் தான் நம்புவேன். அவ்வளவு கொலைகளை பண்ணக்கூடிய அவ்வளவு பெரிய வில்லன் இருக்கு, ரூத்லெஸ் வில்லன் வந்து. அவனுக்கு ஒரு நீடு, பெரிய நீடு இருக்கு. பாடி எப்படி டிஸ்போஸ், வீட்டுக்குள்ள 4 முதலை வச்சு வரடா, தூக்கி போட்டினா போயிடும். ஓ எப்படி ஒண்ணு இருக்கா, நீயே என்கிட்ட ரைட் ஹேண்டா வரக்கூடாது, ஆசிட் ஒன்று வைடு அதுல ஓ இப்படி இருக்கு, நீயே என்கிட்ட லெஃப்ட் ஹேண்டா வரக்கூடாது. ஐடியா உன்ட்ட கொடுத்துட்டான் ஏற்கனவே. ஆமா, முதலைக்கு எல்லா படத்துலயுமே வந்து வில்லனை மாசா வச்சாதான் அந்த ஹீரோக்கு வந்து வெயிட்டேஜ் கிடைக்கும். ஆனா இப்ப வர எல்லா படத்துலயுமே என்ன பண்றாங்கன்னா, வில்லனை டம்மியாக்கி ஹீரோ வந்து ஈஸியா அவங்கள தோக்கடிச்ச மாதிரி காட்டுறாங்க. அந்த மெஷின் அது எந்த வகையிலுமே ஹீரோக்கு மாச கொடுக்காது. ஏதோ ஓவரா பண்ற மாதிரி, ஓவர் ஹைப் மாதிரி தான் தெரியும். எல்லாம் மாறி மாறி போடணும். அதுல அந்த சீரம் ஒண்ணு இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டாதான் வந்து முடி பொலிவா இருக்கும், சருமம் வந்து நல்லா ஜொலிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்படி ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருந்தாதான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். அதனாலதான் சத்யராஜ் இவங்க தேடி போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மிஷினை பாக்குற வரைக்கும். சோ இப்படி சைமன் மட்டும் இல்லாம சைமன் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு அவங்க எல்லாருமே அந்த ரேஸ்ல தான் இருக்காங்க. நீலு சுத்தி 4 சுத்தி பாத்துடலாம் வாடா. எப்பவுமே லோகேஷோட படங்கள் வந்து ஒரு ஆண் மையத்துல இருந்தே உருவாகுது. பெண்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரோல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்லையே, விக்ரம் தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணிடுவாரு. ஆனா இந்த படத்துல வந்து த்ரூ அவுட்டா தலையோடயே வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்ருதிஹாசன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் தயால் கேரக்டர் வந்து பிரீத்தியோட கழுத்தை அறுத்துருவான் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு பரிகாரமா தான் ஆடியன்ஸோட கழுத்து இருக்கிற வேலையை லோக்கி மாம்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரீத்தியோட கேரக்டர் இருக்குல்ல, அவங்க ரொம்ப வல்னரபிளான கேரக்டரா இருக்காங்க. அவங்கள தேடி எப்பவும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லைனாலும் அவளே ரேபிடோ போட்டு பிரச்சனைக்கு போய் நிற்பா. இங்கதான் இருங்க, ஹாய் சபின் வாங்க போலாம். அங்கதான் தயால் கிட்ட தப்பிச்சு வந்திருப்பா. ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அங்கதான் தப்பிச்சு அப்பதான் வந்திருப்பாங்க. உடனே போய் தப்பிச்சு ரஜினி சார்ட்ட போயிடலாம்ல. ஆனா இவர தயால் எனப்படுகிற ஷௌபினை கட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு, அவரோட கையில ஒரு கட்டிடுவாங்க, கையும் கழுத்துலயும் கட்டிருப்பாங்க. ஒரு தூண்ல கட்டணும், இல்ல ஏதோ ஒரு கம்பியில போட்டு லாக் பண்ணணும், பூட்டு போட்டு கரெக்டா, இல்ல கால்ல கூட சேர்த்து கட்டு போட முடியாத மாதிரி. அவர் பைக்கை ஓட்டுவார், அந்த செயினை கட்டின மாதிரியே பைக்கை ஓட்டுவாரு. அதை இங்க போட்டுக்கிறாங்க, தப்பிக்கவே முடியாது. இப்ப எப்படி அவன் வெளியே போக போறான், அதை வச்சு பைக்கெல்லாம் ஓட்டுறாங்க. அது ஸ்பேஸ் இருக்கு, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா ஓட்டிட்டு இருக்கான். ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரோம், என்ன மாதிரி ஃபீல்ல வருவாங்க, ஒரு மனசு திருப்தியான ஒரு ஃபீல்ல வருவாங்க. ஃபீல் குட் படம் அப்படின்னா, ஃபேமிலி படம்னா கண்ணீரோட குடும்பத்தை நினைச்சிட்டு வருவாங்க, இல்ல லவ் படம்னா நல்லா என்ஜாய் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபீலோட வரணும்ல. இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப எல்லாரும் கேள்விகளோட வெளியே வர்றாங்க.
என்ன இப்படிங்கிற கேள்விகளோடய வெளியே வர்றாங்க. இந்த வினாக்களுக்கெல்லாம் எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்ட் இன்டர்வியூல இந்த சத்யராஜ் பண்ணியிருக்கிற ராஜசேகர் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்டு தேவாவை பார்க்க போவார் மேன்ஷனுக்கு. போயிட்டு திரும்ப வந்துருவார், பார்க்காம வந்துருவார். ஏன்னே தெரியல. தேவா அங்க குளிச்சுட்டு துண்டுலாம் மாடிட்டு இருப்பாரு, அதை பார்த்துட்டு உறைஞ்சு வெளியே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது வந்து உங்களுக்கு பார்ட் 2 வர்றப்ப சொல்லுவார் நிச்சயமா. எல்லாரும் கூலி பார்ட் 2 கேளுங்க. இந்த பிரீத்தி கேரக்டர்ல ஸ்ருதிஹாசன் பண்ணாங்க. தேவா மேல எப்பவுமே ஒரு கோவத்திலே இருப்பாங்க. ஏன் அந்த கோவத்துல இருக்காங்க? ஏன்னா அது கமலோட ரைவல்ல அவரு அந்த ஒரு இது இருக்கதானப்பா செய்யும். அதே மாதிரி சத்யராஜ் கேரக்டர் வந்து அவர் வந்து சட்டையிலும் நிக்க வச்சிருக்காங்க. அப்பவுமே அவர் ஒரு தின் லேயர் ஆஃப் ஒரு ஷர்ட் போட்டிருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஃபர் கோட் போட்டிருப்பாரு. எனக்கு அப்புறம் அந்த லோகேஷ் வந்து ரெட்ரோ பாடல்கள் போடுறதுல பெரிய கில்லாடி. ஆமாமா, அவர் வந்து சரியான கம்போசர். பழைய பாடல்களை வந்து அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா ரீயூஸ் பண்றதுல சொல்றேன். எனக்கு இந்த சத்யராஜ் அந்த பேர் பாடியா நிக்கிறப்ப தீன் தள்ள கடித்தில்ல அது படத்துக்கு ஆப்டாவும் இருந்திருக்கும். ஷாக் அடிப்பது யாரால, அவர் கரெக்டா அந்த பேஷன்ஸ் எரிக்கும் போது தீன் தள்ள கடித்தில்ல ஷாக் அடிப்பது யாரால, அவனோட இந்த உன்னதமான கண்டுபிடிப்பை ஒரு அரசாங்கமே சேர்ந்து எதிர்க்குதுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப துவண்டு போறான். ஆனா அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சவொன்னா அவர் கூட போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது கிடையாது, அதனால எதையும் அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன மர்மம்னு தெரியல. அதுக்கு இடையில என்ன ஆயிருது, பாடிக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து என்ன கண்டுபிடிக்க வந்தோங்கிறத மறந்துட்டு பாடி அடிச்சு அது பங்கு பிரிக்கிறதுல சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சுறாங்க. என்ன 50-50 கொடுக்குறேன், நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், 70-30 என்னைக்குமே உழைப்போறதுனால ரொம்ப முக்கியம். இந்த தேவா கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து கூலிகளுக்காக போராடக்கூடிய ஒரு கேரக்டர் வராது. எதுக்கு போராடுறான், என்ன உரிமைகளை மீட்டு கொடுத்தான் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. மேபி பார்ட் 2ல வரலாம். அது இப்ப வர எல்லா படங்கள்லயும் அப்படிதான். எந்த விஷயத்துக்காக இது பண்றாங்கன்றத எந்த படத்துலயுமே சொல்றது கிடையாது. 8 மணி நேரம் ஷிஃப்டா 14 மணி நேரம் ஷிஃப்டா மாத்துங்க சார். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திக்கும் நம்ம தேவாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஹார்பர்ல இருந்து மீட்டு கொண்டு வந்த தொழிலாளிகள் 20 பேர், அவங்க எல்லாரையுமே அப்படி அடிச்சா வந்து லுங்கியோட நிக்கிறதுக்கு ஒரு வேலையால வச்சிருக்கான். அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி நீ போற. அதே மாதிரி இந்த சைமன் கேரக்டர் வந்து இதயத்தை எல்லாம் எடுத்தது போக மீதி கொடுக்குற பாடியை எரிச்சிடறான். அவனாவது அவங்கள்ட்ட இருந்து இதயத்தை மட்டும்தான் எடுத்தான். இவன் அவங்களுடைய 30 வருஷ வாழ்க்கையை எடுத்து அவனுங்களை ரூம்குள்ளேயே சமைஞ்ச புள்ள மாதிரி வச்சிருக்கான். நான் விசில் அடிப்பேன், எலிவேஷனுக்கு வந்து நில்லுங்க எல்லாரும். அவங்க தான் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்கன்னா, இந்த தேவா எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான்னா, பிரீத்தியை ஒரு இடத்துல இருந்து கூட்டிட்டு வரணும், அதுக்கு ஒரு 3 பேர் அனுப்பணும். இல்ல எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்க இந்த ஒரு 18 பேர் என்னமோ இருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல இருப்பாங்க, அவங்க எல்லாம் காப்பாத்த வருவாங்க ரஜினி சார். அவங்கள ஒரு 4-5 பேர் அனுப்பியிருந்தா கூட அவங்கள ஈஸியா காப்பாத்திருக்கலாம். உபேந்திரா சார் அனுப்பியிருந்தா கூட ஈஸியா காப்பாத்திருக்கலாம். ஸ்ருதிஹாசனை வந்து தப்பிக்க வச்சிருப்பாப்ல. கடைசியில ட்ரெயின் விட்டு இறங்கும்போது வாங்க இந்த கார் தான் வாங்க ஏறிடுவான். இந்த படத்தோட மெயின் கரு என்னன்னு பார்த்தோம்னா, ஊடகமா சொல்லலாம், அப்படி சொல்ல முடியாது. மெயின் கருவா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்ம கூட தான் பார்த்துட்டு இருந்தான். ஊடகமா சொல்லலாம், லோகேஷ்கே தெரியாது, நீ வேற மெயின் கருவா. எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனால போய் பேங்க் ஜாப்ல மறுபடியும் சேர முடியுமான்னா, அது வந்து நம்ம வந்து அதுல டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கேள்வி இல்ல. எனக்கு என்னன்னா, விக்ரம் படத்துல வந்து ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சடன் சர்ப்ரைஸா தியேட்டர்ல டக்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு, ஹே நீங்களா இங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல தாஹா அப்படிங்கிற கேரக்டர்ல ஆமீர் கான், டேய் என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானே நீங்களா காலிடா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் டவுசரோட வந்து நிக்கிறான். என்னன்னா, இந்த மாதிரி கேமியோஸ் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி கேரக்டர் அங்கே வரவே வராது அப்படி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல ஒரு கேரக்டர் புதுசாக வர்றப்ப இந்த தெலுங்கு சூப்பர் ஸ்டாருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹை கிடைக்கும். ஆனால் ஆமீர் கான் இருக்கிறத முன்னாடியே லீக் பண்ணிட்டாரு ஆமீர் கான். அவருக்கு தெரியல. அது என்ன ஆகி போச்சு, அது வெளியில வந்த உடனே எல்லாருமே வெயிட் பண்ணிருக்க, தாக வரேன் அவன்தாண்டா கொழுக்கு முழுக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா அவர் அப்படியே வராரு. வந்துட்டு அந்த கேரக்டரும் பார்த்தோன்னா அவ்வளோ சர்ப்ரைசிங்காவோ இல்லை நல்லா பவர்ஃபுல்லாவோ இருக்குன்னு பார்த்தோன்னா வீடி இருக்கா. ஆமா, அவர் நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம். பெரும்பாலும் இந்த கத்தி எடுத்து ஓங்கிட்டாரு, கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அவர் சும்மா தான் நிக்கிறாரு, கொஞ்சம் அழுத்திருந்தா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இவரும் பயந்து போய் அவருக்கு இதுன்ற மாதிரி என்னமோ காட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. உன்னை ஏமாத்தல நினைச்சு என்னை ஏமாத்தல, உன்னை ஏமாத்தல, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கலையோ. அது மாதிரி இந்த படத்துல வந்து உபேந்திரா கேரக்டர்லாம் வந்து யாருமே பண்ண முடியாதுன்னா அவரு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரு தான் ஏமாறதுக்கு ரெடியா இருந்தாரு. மற்றவங்க கொஞ்சம் சுதாரிச்சிட்டான். பகத் பாசில் கிட்ட போயிருக்காங்க, சுதாரிச்சிட்டான். இந்த ரோலை வந்து சௌபினை விட்டா வேற யாருமே பண்ண முடியாது. ஏன்
மலையாளத்தில் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி விட்டான் அந்த பக்கத்து. துல்கர் சல்மான்லாம் இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்டார் கூட்டம் வர்றது இல்லை. எனக்கு ஒரு ஆகப்பெரும் ஆச்சரியம் ஒன்று இருந்தது. அது வந்துட்டு லோகேஷே அவர் தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த படத்தை பார்த்துட்டு தலைவர் வந்து தளபதி படத்தை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாரு. கண்ண மூடிட்டு பார்த்தாரன்னு மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அதே மாதிரி தளபதி படம் வேற மாதிரி இருக்கும், அந்த படத்தோட எல்லாம் இதை கம்பேர் பண்ண முடியாது. நாகார்ஜுன் அவர்களுக்கு 6 சிட்டிங்ல என்ன சொல்லி ஏமாத்துறீங்க அதையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஆமா ஆமா படத்தை பார்த்துட்டு 100 பாஷா மாதிரி இருக்கும். இல்ல அவரு தெலுங்கு தானே, பாபாவை தான் பாஷான்னு மாத்தி சொல்றாரு. எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வளர்ந்தா இருப்பாங்கிற கேள்விக்கு வந்து அதான் எனக்கும் புரியல. 6 வாட்டி போய் கதை சொல்லியிருக்காரு நாகார்ஜுன சார்ன்னு சொன்னாங்க, 6வது வாட்டி தான் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த 6வது வாட்டி எப்படி சொல்லி ஒத்துக்க வச்சிருப்பாரு? அதான் எனக்கு புரியல. வயதிலேயே ஒரு ஏஸ்தட்டிக்கான சினிமாவை நோக்கிய பயணத்தை தொடங்கிட்டாப்ல. அவரு வளர்ந்தா எப்படி இருப்பாருங்கிற கேள்விக்கான விடை தான் லோகேஷ் கனகராஜ். வாழ்த்துக்கள் லோகேஷ். இந்த படத்தை பார்த்த டெக்னீஷியன்ஸ் அனிருத்தெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்லாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு போட்டு காமிச்ச படத்தை எங்களுக்கு போட்டு காமிச்சிக்கலாம்ல. அப்புறம் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதில் சொல்லிட்டு இருந்தாங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெடிக்கும், 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க வெடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ அது சொல்லவே முடியாது, படத்துல பெஸ்ட் சீனா எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அதுதான் இருக்கு. எங்க என்ன படம் பாத்தீங்க பிரதர்ஸ் நீங்களாம்? இப்போ நீங்க படம் பாத்துருங்க. நான் சொல்றது இந்த படம் பார்க்காதீங்க நிறைய பேர் நான் சொல்றேன் இந்த படம் பாருங்க, பார்த்துட்டு அப்படியே அதை ஒதுக்கி வச்சுட்டு ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பாருங்க, ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதை பத்தி தான் இவனுக்கு இப்படி பேசிட்டு இருந்திருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி படங்கள்ல வந்து காவு கொடுக்கறதுக்குன்னே ஒரு சில கேரக்டர்ல வச்சிருப்பாங்க. துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் அம்மு அபிராமி, இவங்கெல்லாம் என் கண்ணு முன்னாடி நிழலாடிட்டு போறாங்க. அந்த மாதிரி கேரக்டர்கள் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காளி வெங்கட் இருக்காரு, கண்ணாரவி இருக்காங்க, ரிஷிகாந்த் இருக்காரு, அதுக்கப்புறம் வத்திக்குச்சி படத்தை நடிச்சார்ல அவர் இருக்காரு. அவர் ஏஆர் முருகதாஸுடைய தம்பி அப்படிங்கிறது ஒரு சின்ன டிட்பிட், ஒரு சின்ன ஒரு நியூஸ். இந்த படத்துல அவங்க 4 பேருமே இருக்காங்க. 4 பேருமே கொல்லப்படுகிறார்கள். இன்னும் ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா முத்தாய்ப்பா இருந்திருக்கும். எல்லாருக்குமே அந்த பேர் மனதில் வந்திருக்கும். சொன்னா கொஞ்சம் சங்கடப்படுவாரு, பட் இருந்தாலும் ஒரு சின்ன நகைப்புக்காக சொல்றேன், கலையரசன். படம் கொஞ்சம் பெரிய படமா இருக்கிறதுனால பலியும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது. காளி வெங்கட் அப்பதான் கதையெல்லாம் சொல்றாரு, சார் அவன் சின்ன பையனா இருந்தவன் சார், ஊருக்குள்ள சில்லறத்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சவன், அப்புறம் பார்த்தா பெரிய தொட முடியாத இடத்துக்கு வளர்ந்துட்டாங்க சார். சொல்லி முடிக்கும் போதே பார்த்தா அவனை ரவுண்ட் அப் பண்ணி அவன்கிட்ட இருந்து தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பழைய படங்கள்ல எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். டைரக்டா அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் போடும்போது கோயிலோட கோபுரத்தை கட்டுவாங்க, டிங் மணி அடிக்கிற ஷாட்டோட அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு பூசாரி ஏதாவது பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, வந்துருச்சு அப்படின்னு சொல்லியே படத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் என்ன பண்றது, பலி ஒண்ணு கொடுத்து ஆரம்பிக்கிறது. அதை தொடங்குறது வந்து நம்ம காளி வெங்கட் ஐயா கிட்ட இருந்து தொடங்குறாங்க. சேரை போட்டு ஆரம்பிச்சோம்னா படம் எங்கேயோ போகுது. அப்புறம் இதுல இந்த படத்துல வந்து காவல்துறையோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆமா, கடைசி வரைக்கும் வர மாட்டாங்கல்ல, வருவாங்க இந்த படத்துல. கடைசி வரைக்கும் அவங்க வரல. கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. அவங்க கையில ஏதோ டாக்குமெண்ட் இருக்கு, லாக்கர் இருக்கு, அந்த சாவி இங்க போடு, இங்க இருந்து அந்த டாக்குமெண்ட் தூக்கு, அதை அங்க கொடு, இதை இங்க கொடு, இந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்து குழப்பமா தான் இருந்துச்சு. கடைசியில அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? பொதுவா ஒரு படம் டாக்குமெண்ட் இங்க வை அங்க வை இங்க வைன்றாரு, அது புறமே ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு. அது எதுக்கு பண்ண சொன்னாருன்னு எனக்கு தெரியல. படம் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து மதுரையில இருப்பாங்க, அந்த மலையாளி ஸ்லாங் இல்லாம படம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா மதுரை வந்து உங்களுக்கு கேரளா பார்டர்ல இருக்கும். அதுலயாவது ஒரு ஸ்லாங் தான் பார்த்தேன். இந்த படத்துல நிறைய லாங்குவேஜ் வருது. மலையாளம் வருது, தெலுங்கு வருது, ஹிந்தி வருது, கன்னடம் வருது, முக்கியமா மராட்டி ஸ்லாங் ஒன்று வருது. இது தவறு மேசன், அது வந்து உதித் நாராயணன் பாட்டு மாதிரி அப்பப்போ அது நல்லா இருக்கிறதுனால அது கடந்து போயிடும். பொதுவாக வந்து படங்கள்ல ஹீரோவோட ஃபுல் டேலண்ட்டை நான் வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில முயற்சிகள் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லென்த்தியான ஷாட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து 200 பக்கம் டைலாக பேச விடுறது, அதுக்கப்புறம் மௌனமாகவே இருக்கிறத வந்து ஷார்ட்டில் காட்டி அவர் பாருங்க எப்படி எமோட் பண்ணுறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்கிறது. அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அவர் தொடர்ச்சியாக மூச்சு வாங்கிட்டு டான்ஸ் ஆடுவார் பாருங்க அப்படிங்கிறது. 5 செகண்ட்ல இப்போ கண்ணில் தண்ணி வரும் பாருங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சின்ன பசங்க வந்து உன்னை கற்றுக்கிட்ட இந்த பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வரவனுக்கெல்லாம் அதை பண்ணி காட்ட சொல்லுவாங்க, மீ டான்சிங் ஃபார் 10. அந்த மாதிரி இந்த இயக்குனர்கள் தொடர்ச்சியா அந்த நடிகர்களை வச்சு நீ தான் நல்லா ஆடுவியே ஆடுறா அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சதி சாதி மாதிரியான விஷயங்கள்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஆனா இது மட்டும் இன்னும் ஒழிக்கப்படாம நம்ம சமூகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துலயும் அது மாதிரி ஒரு சீன் வருது, மோனோலாக். அது மாதிரி இந்த படத்துல வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு 3 நிமிஷம் மோனோலாக வந்து தலைவர் பேசுறாரு. அதை எடுத்து காட்டியிருக்கலாம் லோகேஷ். அவர் தான் பிளாஷ்பேக்ல கிங் ஆச்சு.
எடுத்திருந்தாருன்னா செம்மையா இருந்திருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் சரி, தலைவரோட லுக்கு வந்து படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு நாள் கழிச்சு அந்த ஒரு கரிஷ்மேட்டிக் லுக் சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவருடைய இன்ட்ரோ, அவர் வந்து ரூம் இருக்கும், அதுல வந்து பின்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக் கர்டைன்ஸ் போட்டு உள்ள வந்து ரத்தம் தெறிக்க கறி வெட்டுறாரு. எல்லாம் ரத்தத்தை தனியா புடிச்சிட்டு வந்துருவாங்க, அதுவும் கறி வெட்டுவாங்க, அதுல ரத்தம் தெரிச்சு கிடக்குது. என்ன பண்றது, ஆட்டை என்ன பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்தது. அப்புறம் அந்த இதில் அப்படியே சினிமாட்டோகிராஃபி, இங்கே ஒரு ஷாட் வைக்கிறது, இங்கே ஒரு இது வைக்கிறது, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் எல்லா இடத்துலையுமே அந்த லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. சிகப்பு கலர், சிகப்பு, ப்ளூ, பச்சை அடிச்சு அதுவும் நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த ஏற்கனவே வெட்டி வச்ச கறியை சும்மா தூக்கி போட்டு விளாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கறக்கே வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரிச்சா இருக்கு அப்படின்னு சொல்ல பண்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இவனுங்க. வம்படியே ஆல்ரெடி வெட்டி வச்ச கறியை சும்மா வந்து கத்திய வச்சு தட்டி தட்டி விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன். ஒரு இன்டெலக்சுவலான ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்குங்கிற நம்பிக்கையில அதை போட்டு ஓவர் யூஸ் பண்ணி கண்ணுகளை பதம் பார்க்கறது. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்ல முடியாது, கேட்க மாட்டேன், ஏன்னு கேட்கவே மாட்டேன், என்ன கேட்கவே மாட்டேன். ஃபிளாஷ்பேக் வந்து பேக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த ஃபிளாஷ்பேக் வீக்குன்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீ பாஷா எடுத்துக்க, அந்த படத்துல மாணிக்கங்கிறவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இன்னசென்ட்டா தன்னுடைய ஃபேமிலி, வீடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்க ஒருத்தன். ஆனா அவனை வந்து பிரச்சனைகள் சூழ 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 ஒரு கட்டத்தில் வந்து ஜெய் நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரும்போது அவன் ஃபிளாஷ்பேக் ரிவீல் பண்ணுவாங்க. அவன் பார்த்தா ஒரு பெரிய டானா பாஷாவா இருந்திருப்பான். ஸோ அந்த ஹை இருக்குல்ல. ஆனா இந்த படத்துல கூலியில தேவா வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில நார்மலாவே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்லயே வந்து ஒரு 20-30 பேர் அடிச்சு. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. நார்மலா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அப்பாவி மாதிரி காட்டிட்டு டக்குன்னு வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டுற அளவுக்கு ஹைப் இருக்கும். அதேதான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காரு. அதுல வந்து ரிவீல் பண்றதுல என்ன ஹைப் இருக்காது. அப்புறம் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, மனிதர்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் மேல விடாமையே இருக்காதீங்க. 10ங்கிற நம்பர்ல ஒன்றும் இல்லை, எல்லாமே இப்போ நினைச்சா கூட நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறதான் நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை. ஸோ கூலி எல்லாரும் தேட்டரில் பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் மறக்காம ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க அந்த டேரக்டர் கிட்ட, நான் வந்து ரீவிசிட் அதை பண்ணணுமா, இந்த படத்தை பண்ணணுமா, இதெல்லாம் கேட்குறீங்க. அவங்களுடைய ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸையும் இப்போ போஸ்ட் ரிலீஸ் கொடுக்கப்படக்கூடிய முட்டுக்களையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணோங்கிறத பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தாச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னதான் ரோஸ்டா இருந்தாலுமே கரெக்டான விஷயங்கள், நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு படத்துல, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு படத்துல. ஓகேவா, அதெல்லாம் வந்து கரெக்டா சுட்டி காமிச்சாங்க. அதாவது இந்த பிளாஷ்பேக்ல சொன்னது, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தன் அப்பாவே இருக்கான், அவன் வந்து டக்குன்னு ஒரு மாசா ஒரு மாதிரி உனக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குடா அப்படின்னு சொல்றப்ப அதுல ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும். ஆனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒருத்தனை மாசாவே காட்டிக்கிட்டு அவனுக்கு லாஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் வச்சா அதுல தனியா அந்த ஹை மூமெண்ட் இருக்காது, அந்த படத்தோட ஓட்டிட்டு போயிடும், அவ்வளவுதான். அது வந்து தனியா பெருசா தெரியாது. அந்த பிளாஷ்பேக் தெரிஞ்சதுக்கு காரணம் ரஜினி சாரோட டிஏஜிங், சத்யராஜ் சாரோட டிஏஜிங், இவங்க 2 பேரோட டிஏஜிங் தான் அங்க நின்றுச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம வில்லன் எல்லாம் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஓகேவா, வில்லன் எல்லாம் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. நாகார்ஜுனா சார்லாம் இருக்கும்போது நான் நினைச்சேன் நாகார்ஜுனா சார்லாம் வேற லெவலா காட்டுவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து அவர் தெலுங்குல பெரிய ஸ்டார் நாகார்ஜுனா சார், அவர் இங்க வந்து நடிக்கிறாருன்ற பட்சத்துல ரொம்ப ஹைப்பா நான் நினைச்சேன். ஏன்னா வந்து நாகார்ஜுனா சாரை வச்சு வேற லெவல்ல பண்ணுவாங்க, ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் 1 to 1 வேற லெவல்ல இருக்கும்லாம் நினைச்சேன். பட்டுன்னு முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற இருக்கிறப்ப ஆமீர் கான் சாராவது ஏதாவது பண்ணுவாருன்னு யோசிச்சேன். அவரும் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. அவர் வந்து கழுத்துல கட்டி வைப்பாரு, ஒரு அழுத்த அழுத்திருந்தா முடிஞ்சிருக்கும், அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் கட்டி எடுத்துட்டு நீங்க தானே அந்த கூலி அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் அவர்கிட்டயே சிரிச்சுக்கிட்டு போறாரு. அவரு உங்க தம்பியை கொண்டிருக்காருங்க. அவரு உங்க தம்பி சாகும்போது, அவர் தம்பி என்னன்னு தெரியல, அவரு நாகார்ஜுன சார் சாகும்போது சொல்லிட்டு தான் சாவாரு, இந்த மாதிரி என்ன நீ கொண்டுட்டேன்னா அவன் கண்டிப்பா உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவாரு. ஆனா இவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர்ல ரஜினி சாருக்கு அப்புறம் நடிச்சதுன்னா, நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல படத்துல கூட நல்ல வெயிட்டா வந்ததுன்னா சௌபின் சார் தான். மெயின் வில்லனா அவரே போட்டிருக்கலாம். நாகார்ஜுனா சாரை எதுக்கு கொண்டு வந்து அவரோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சௌபின் சாரே வில்லனா போட்டுருக்கலாம். அடுத்து உபேந்திரா சார். உபேந்திரா சாருக்கு வந்து அவருக்கு நிறைய இடத்துல அவர் கொண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. நிறைய இடத்துல சான்ஸ் தெரிஞ்சிச்சு. அதாவது
அந்த ஸ்ருதிகாசன் மேம் வந்து கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 3 பேர் அனுப்புவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து உபேந்திரா சார் ஒருத்தர் அனுப்பியிருந்தாலே போதுமே, ஸ்ருதிகாசன் மேம் அழகா கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவர் எதுக்கு பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல சௌபின் சாரும் துரத்த போறாரு, உபேந்திரா சாருக்கும் சௌபின் சாருக்கும் கிளாஸ் வரக்கூடாது, கிளாஸ் 2 பேருக்கும் வரக்கூடாது. ஏன்னா உபேந்திரா சார் ரஜினி சார் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு, சௌபின் சாரு ஆப்போசிட் சைடு இருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல சௌபின் சாரை எதுக்குற மாதிரி தான் வரும். 2 பேரும் போனாங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி வரும். அவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்க தோத்துட்டாங்கன்னு காட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றப்ப கேமியோக்குள்ளேயே சண்டையை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி வச்சா ஹீரோக்கு மாசு இருக்காதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. எல்லாத்தையுமே ரஜினி சார் தான் கடைசியில ஜெயிக்கணும்ன்ற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க படத்துல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற ஆள் அனுப்பியிருக்கலாம்ல. எத்தனையோ கூலிகளை வந்து அடைச்சே வச்சிருப்பார்ல ரொம்ப நாள் அந்த அவர் மேன்ஷன்லயே, அவங்களும் ஒரு 4-5 பேர் கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த 3 பேரும் அனுப்பியிருப்பாரு. பெருசாலாம் ஒண்ணும் தேவையில்ல, உபேந்திரா சார் அனுப்பியிருக்கலாம். உபேந்திரா சார் அனுப்பியிருந்தா அவரே சௌபின் சாரை சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல அவரு லோகேஷ் சார் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து ஸ்ருதிகாசன் மேம கண்டிப்பா காப்பாத்துற மாதிரி வரக்கூடாது, அவங்க வந்து நாகார்ஜுனா சார் கிட்ட போன மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா உபேந்திரா சார் போகக்கூடாது, ரஜினி சார் போகக்கூடாது, அவ்வளவுதான் அவர் யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உபேந்திரா சாரோ ரஜினி சாரோ போனா சௌபின் சாரோட கதை முடிக்கிற மாதிரி வரும், இல்லாட்டி சௌபின் சார் வந்து உபேந்திரா சாரை முடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். இவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் படத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு அவளுக்கு. ஸோ அதனால வந்து அதை அப்படி பண்ணிட்டாரு. சௌபின் சாரை ஒரு மாதிரி கட்டி போடுவார் வருங்க ரஜினி சார், வேற லெவலு. கையிலையும் கழுத்துலையும் கட்டுவாரு. சூப்பரா செயின் லாக் பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. அவர் பைக்லாம் ஓட்டுறாரு, பைக்கெல்லாம் ஓட்டுற அளவுக்கு அவ்வளவு அழகா அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க, சூப்பர். என்னன்னா வந்து ஒரு வில்லனால ஹீரோவை ஜெயிக்க முடியாதுன்னு தான் படத்துல கொண்டு போவாங்க. படத்துல எல்லா படத்துலயும் அப்படிதான், ஹீரோ தான் கடைசியில ஜெயிப்பாரு. ஆனா ஹீரோ ஜெயிக்கிற வரைக்குமாவது வில்லனுக்கு ஒரு மாசு இருக்கணும். அந்த மாசையே அவங்க கெடுத்துட்டாங்களோன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சௌபின் சாரை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க. அதாவது அவங்க எப்படி காட்டியிருக்காங்க, அவங்க எவ்வளவு மட்டமா காட்டியிருக்காங்கன்றதுக்கு அந்த கையிலையும் கழுத்துலையும் செயின் கிடை சொன்னாங்க பாத்தீங்களா, அதுலயே தெரிஞ்சிச்சு. ஒன்னும் பண்ண மாட்டான், அப்படியே கட்டி போட்டு விட்டுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து கடைசியில வந்து அவரு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து நல்ல கதை தான். படம் நல்ல படம் தான், நல்லா தான் இருந்துச்சு. நானுமே பார்த்தேன், படம் பார்த்தேன். நான் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல லேட்டா தான் பார்த்தேன். அதாவது ஒரு 7 நாள் கழிச்சு தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். அந்த டயத்துல வந்து நான் வந்து 2வது நாளோ 3வது நாளோ போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டிக்கெட்ஸுமே அவைலபிளா இருந்துச்சு, நான் போறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த டயத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் 4 நாள் அங்க போய் தங்குற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால்தான் 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தேன். எனக்கும் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா படத்தை எடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம என்ன சொன்னாலும் வந்து இவங்க வந்து ஏத்துக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்த்தாலே சின்ன குழந்தைங்க கூட கண்டுபிடிக்கும், அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அதான் நம்ம என்ன எடுத்தாலும் அவங்க பாத்துருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த படங்கள்ல இதை ஆத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ வந்து ட்விஸ்ட் என்ன, அது என்ன, இது என்ன அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, என்னமோ வந்து முட்டாளாக்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. அதாவது என்னடா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, படம் நல்லா தாங்க இருந்துச்சு. லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் ரொம்ப மோசமான லாஜிக் மிஸ்டேக். அதாவது இவ்வளவு ரொம்ப மோசமா லாஜிக் மிஸ்டேக் வச்சுக்க கூடாது. அதாவது இவ்வளவு ஈஸியா பாக்குற மேலோட்டமா பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அந்த லாஜிக்கெல்லாம். இப்ப டீகோடர்ஸ் வந்து டீகோட் பண்ற மாதிரி நிறைய படங்கள் லாஜிக் வந்து மேலோட்டமா பார்த்தா தெரியாது. டீகோடர்ஸ் வந்து டீகோட் பண்ணி சொல்லுவாங்க, இதனால அது அதனால அது, அப்போ அப்படியா அப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்கோம்ல. ஆனா வந்து இந்த படத்துல ஈஸியா பார்த்தாலே தெரியும், நமக்கே பார்த்தோன்னு டவுட் வரும், இது அப்புறம் சாத்தியம், இது அப்புறம் நடந்துச்சு, அந்த மாதிரி வச்சிருக்க வேணும். அதுதான் இது. அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ட்விஸ்ட்லாம் அங்கங்க 2-3 ட்விஸ்ட் வரும். மாசுல மட்டும் பெருசா இல்லைனாலுமே அங்கங்க லைட்டா வரும். தலைவருக்காக பார்க்கலாம், அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டாருக்காக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.